சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்ட் தெரியும். ஆனா சேப்பாக்கம் அரண்மனை தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஆற்காடு நவாபுகளையும் தெரிஞ்சுக்கணும். முகலாய பேரரசின் கீழ் ஆற்காடு பகுதியில ஆளுநர்களா இருந்த நவாபுகள் முகலாய பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு ஆட்சியாளர்களா மாறினாங்க. ஹைதர் அலி எழுச்சிக்கு பயந்து நவாப் பிரிட்டிஷரின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள தனக்கு ஒரு அரண்மனையை கட்டிக்கொள்ள இடம் கேட்டாரு. ஆனா பிரிட்டிஷார் கோட்டைக்கு தெற்கே கூவம் கடந்து நவாபுக்கு 117 ஏக்கர் இடம் ஒதுக்கி அரண்மனை கட்ட அனுமதிச்சாங்க. அங்கு எழுப்பப்பட்டதுதான் சேப்பாக்கம் அரண்மனை. அதற்குள்ள ஹுமாயூன் மஹால், கல்சா மஹால் என 2 பிரிவுகள் இருந்தன. இன்றைக்கு மெரினா கடற்கரைக்கு எதிரே உள்ள மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எழிலகம், பொதுப்பணித்துறை அலுவலகம், சேப்பாக் கிரிக்கெட் மைதானம்னு சென்னையின் அடையாளங்கள் எல்லாம் அதற்குள்ள அடக்கம். இந்தோ சாராசோனி கட்டிட பாணியில பால் பீஃபீல் என்பவரால் கட்டப்பட்ட இந்த மாபெரும் அரண்மனை நவாபா கடனாளியா மாற்றுச்சு. சில காலங்களுக்கு பிறகு திப்பு சுல்தானுக்கு ஆதரவா இருந்ததாக கூறி நவாபின் அதிகாரங்கள் பிரிட்டிஷாரால பறிக்கப்பட்டு சேப்பாக்கம் அரண்மனை ஏலத்திற்கு வந்தது. பிரிட்டிஷ் அரசே அரண்மனையை ஏலத்தில் எடுத்து அதை பொதுப்பணித்துறை மெரினா விழா என மாற்றி தனக்கே வைத்துக் கொண்டது. தமிழக அரசு இன்றைக்கு ஹுமாயூன் மஹால், கல்சா மஹால் பகுதிகளை புனரமைத்து அருங்காட்சியகமா மாற்ற நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க.